உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். நம்ம இந்த காணொலியில் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த வருகின்ற காணொலிகளை நாம் அப்படியே தொகுப்பாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் ஏதோ ஒன்று கிடைக்கப்பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே அதை தெரிவிங்க. உங்களுடைய உறவினர்கள் யார் உங்களுடைய வீட்டில் ரிஷபராசி நண்பர்கள் இருந்தார்கள்னால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்லது, உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியானது அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி ஆகுதுன்னு தெரிஞ்சாலே ஒருத்தருக்கு ஐயோ நமக்கு 7 சனி வருதா, நமக்கு அஷ்டம சனி வருதா, நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனிகள் வருதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றது. முதல்ல 7.5 சனி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் 7.5 சனி இருக்குது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கரண்ட் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம், கும்பம், மீனம் ஆகிய 3 ராசிகளுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதே இந்த மார்ச் 29, 2025 அன்னைக்கு மகரத்துக்கு 7.5 சனி நிறைவேற்று கும்பம், மீனம், மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்கின்றது. ஸோ இப்போ இந்த காணொலியில் நம்ம ரிஷபராசியை பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு 7.5 சனி கிடையாது. இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியின் மூலியமாக ஏற்படக்கூடிய பலாபலன்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சியானது ரிஷபராசி நண்பர்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவானானவர் சஞ்சரிக்க உள்ளார். அது அனைவருக்குமே தெரிஞ்சதுதான். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வராரு. அந்த மீனமானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாக லாபஸ்தானமாக இருக்கின்றது. ப்ளஸ் அதுபோக இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆனவர் இந்த ரிஷப ராசி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒருவரே முழுவதுமாக உங்களுக்கு யோகாதிபதியாகவும் யோகராகவும் திகழ்கிறார். உங்களுக்கு 9, 10க்கு சொந்தக்காரராக சனி பகவான் திகழ்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதும் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையப்பெறுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. எந்த ராசிக்கு எடுத்தாலும் ரிஷபராசிக்கு சனி பகவான் அவ்வளவு பெரிய கெடுபலன்களை கொடுத்து விடுவதில்லை. சனியினுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்தாலும், ஆனால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் மோசமான நிலையில் இருந்தாலும் 80% நல்ல ஒரு பலன்களையும் கொடுத்து விட்டு பாக்கி 20% தான் கெடுபலன்கள் இருக்கும் என்பதில் ரிஷபராசி நண்பர்கள் அனைவரும் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான காலம். உங்களுடைய லக்னத்துக்கு நண்பரான யோகரான உங்களை நட்பாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வர்றதுனால நீங்களெல்லாம் இது உங்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு காலமாக இந்த 2.5 வருட காலத்தை நீங்களெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்விலே பல முன்னேற்றங்களை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றது. யாரெல்லாம் ஒரு சின்ன லெவலில் தொழில் முனைவோர்களாக இருக்கும், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 2.5 வருட காலங்களில் சனியினுடைய அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டினை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறார். ஸோ சின்ன லெவலில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தைரியமாக அடியெடுத்து வைக்கலாம். ஒரு பண முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இந்த காலகட்டங்களில் செய்யலாம். ஒரு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இல்லை இந்த நிறுவனத்துலேருந்து நான் இன்னொரு நிறுவனத்துக்கு மாறலான்ட்டு இருக்கேன், இங்கே வாங்குறத விட அந்த நிறுவனத்தில் எனக்கு அதிக பேக்கேஜுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த நேரத்தில் அவங்க இன்டர்வியூக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாழ்க்கையில் என்ன அதே மாதிரி திருமணம் ஆகி அந்த திருமணம் தோல்வியில் முடிந்து தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் 2ஆம் திருமணம் அமைவதற்கு கூட இந்த காலகட்டங்களிலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முதல் திருமணம் சார் இதனால் எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது முதல் திருமணம் ஆவதற்கு சனிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் அமரும் பொழுது அப்போ 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது ஒரு சூட்சமான ஒரு சின்ன ஒரு கருத்து. அப்போ அதன் அடிப்படையில் டைவர்ஸ் ஆகி இருக்கிற அல்லது ஏஜ் பார் ஆகி நான் எது இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களில் திருமணம் கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது.
சரி, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். இது எப்படி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குறார் அப்படின்னா, ரிஷபராசிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இவர் வந்து நல்ல யோகருங்க. ஒரு ரிஷபராசிக்கு தன்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன், ஒரு பணக்கார நண்பன் உங்களுடைய உதவி கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று தான் இந்த 2.5 வருட காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சார் இவ்வளோ டாப்பாக நல்லாவே தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அப்போ எதுவும் மைனஸ் எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்டால், கம்பல்சரியாக சனி பகவானுடைய தாக்கத்துக்கு ஏற்பட்டவாறு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்த பலாபலன் நல்லது கெட்டதுகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை கொடுப்பது மட்டுமல்லாமல், நாம் வாங்கி வந்த கர்ம வினைகள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கும் நாம் இந்த வாழ்கின்ற காலத்தில் நம்ம பலன்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருனாலும் நம்ம ஏதோ முன்ஜென்மத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருக்கலாம், அல்லது நம்மளுடைய ப்ரெசண்ட் வாழ்க்கையிலே நம்ம ஒரு பாவம் செஞ்சுருக்கலாம். அதற்கான தண்டனைகளை நமக்கு கஷ்டம் ஏற்படும் வகையில் அந்த சனி பகவான் கொடுக்குறாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குது அப்படின்னாலும், ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னாலும், நம்ம எப்போவோ செஞ்ச ஒரு புண்ணியத்துக்கான வெகுமதியை இந்த காலகட்டத்தில் கொடுக்குறாரு என்பதை அனைத்து தரப்பு மக்களுமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய தன்மையே வந்து அதுதான். அவர் வந்து ஒரு நீதிமான். அப்போ நீதி வழங்குறாரு. எதுக்கு சார் நீதி வழங்குறாரு? இப்போ என்ன செஞ்சதுக்காக அவர் நீதி வழங்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம் வாழ்க்கை பயணத்திலே நாம் செய்த காரியங்களுக்கான பலாபலன்களை, நீங்கள் ஒரு காரியத்தில் எவ்வளோ நல்லது செய்திருக்கீங்க, எவ்வளோ கெட்டது செய்திருக்கீங்கிறது கணக்கு போட்டு அந்த நல்லதுக்கு தகுந்த மாதிரி நல்லதுக்கான பரிசையும், நீங்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி பாவத்துக்கான தண்டனையும் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் இந்த வாழ்க்கையிலேயே கொடுத்து விடுகிறார் என்பது தான் சனி பகவானுடைய சிம்பிளான ஒரு கான்செப்ட். அவர் இதை நோக்கி தான் அனைத்து மனிதர்களுக்குமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இதை வந்து நீங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உணர முடியுமே தவிர, இது வந்து யாருனாலும் துல்லியமாக இந்த நேரத்தில் இந்த கெட்டது நடக்கும், இந்த நேரத்தில் இந்த நல்லது நடக்கும் யாரும் துல்லியமாக சொல்ல முடியாது. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நடப்பு விகிதத்தை வைத்து தான் நீங்கள் இது நல்லதா கெட்டதா என்பது தெரிஞ்சு, இப்போ கெட்டது நடந்ததுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் திருப்தி அடையலாம். ஓகே, எப்போவோ நான் செஞ்ச ஒரு தீமைக்காக இப்போ நான் அந்த பலனை அனுபவித்து விட்டேன், இதுக்கு மேலே அது நடக்காதுன்னு நீங்கள் வந்து நல்ல ஒரு மன திருப்தி அடையலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, எப்போவோ செஞ்ச புண்ணியத்துக்கு இப்போ வந்து நமக்கு பரிசு கொடுக்குறாரு அப்படிங்கிறது நீங்கள் அப்படி ஏற்றுக்கணும். எப்பவும் நல்லது கெட்டது இரண்டையுமே நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சனியினுடைய தாக்கத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியானவர் உங்களுடைய சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சனி வந்து அவர் இருக்கும் இடத்துக்கும் அவர் எந்த ஸ்தானத்தில் அமர்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் ரீதியாகவும் பலாபலன்களை கொடுப்பார். அவருடைய பார்வைப்படும் வீடுகளிலும் அந்த பார்வைக்கு தகுந்த மாதிரி, அந்த வீடுகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கான பலாபலன்களையும் ஒரு மனிதருக்கு, ஒரு ஜாதகருக்கு கொடுக்குறார் என்பது நிதர்சனமான உண்மை, அனைவரும் அறிந்ததே. அப்போது சனி பகவானுக்கு வந்து என்னென்ன பார்வை சார் இருக்குது அப்படின்னா, 3, 7, 10ஆம் பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறது. அதாவது சனி இருக்கும் இடத்துலேருந்து 1, 2, 3ஆம் பாவத்தை, அந்த 3ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அங்கிருந்து அப்படியே மறுபடியும் 3, 4, 7ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதிலிருந்து அடுத்து 10ஆம் பாவம், 3 இடங்களிலே அவருடைய அந்த வெளிச்சமானது, அவருடைய அந்த ஆற்றலானது படுகிறது. அப்போ இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த 3 பாவங்கள் எது அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. ஏன்னா மீனத்தில் இருக்கிறார். மீனத்திலேருந்து 3ஆவது ராசி அப்படின்னா மீனம், மேஷம், ரிஷபம். அப்போது 3ஆவது பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிற அதுவும் உங்களுக்கு யோகரானவர் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதிர்ஷ்டங்கள், யோகங்களின் கதவுகளை அவர் திறந்து விடுகிறார். அவருடைய பார்வையின் ரீதியாக உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அவர் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல வழியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். ஸோ அதன்படி இயங்க வேண்டியது. அதுக்காக இப்போ நல்ல திசை, நல்ல பார்வை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருமான்னு கிடைக்காது. ஒரு மனிதனுடைய முயற்சி அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு உந்துகோலாக பார்க்கப்படும். எந்த ஒரு ரிஷபராசி நண்பர் தொடர் முயற்சியிலேயே இருக்கிறாரோ அவருக்கு இந்த இந்த சனிப்பயிற்சியானது, இப்பொழுது நடக்கின்ற இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு 2.5 வருட காலங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். முயற்சியில் இருக்கக்கூடிய மனிதருக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. ஏதோ ஒரு ரீதியில் அவர் எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் முயற்சிகளில் ஏதோ ஒரு முயற்சிகளில் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கான வெகுமதிகள் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ஸோ உங்களுக்கு நண்பராகவும் உங்களுக்கு யோகராகவும் இருக்கிறனால நல்ல யோக பலன்களை செய்வார். அதே நேரம் என்ன சார் கெட்டதே நடக்காது அப்படின்னு கேட்டால், 20% உங்களுக்கான அந்த கெட்டது, சனி பகவான் இப்படி இருந்தாலும் அவர் ஒரு ஞான நீதிமானாக இருக்கிறனால அவர் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கான பலன்களையும் கொடுக்கத்தான் செய்கிறார். அப்போ
அப்போ ஒரு 20% நம்ம வந்து ஒரு கெடுபலன்களை எதிர்பார்க்கலாம். அது இப்போ நம்ம 3ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது, அந்த ராசிங்கிற ஸ்தானத்தில் உங்களுடைய முதல் ஸ்தானமான ராசியை பார்க்கும்பொழுது, அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான இப்போ நல்லது நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். 20% நமக்கு கெட்டது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் ஒரு மந்தமான கோள். அதாவது இந்த சூரிய குடும்பத்தை ஒரு ரவுண்டு அது முழுமையாக அடிச்சுட்டு வரக்கு 30 வருஷம் ஆகுது. அதுதான் நம்ம 2.5 வருடங்களாக 12 ராசிக்கு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரு மந்த கோளனவும் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது, ராசிங்கிறது என்றைக்குமே ஒரு மனிதனுடைய மனசு இயங்குறது தான் ராசி. அந்த மனது உடம்பு இதையெல்லாம் நம்ம ஒரு ராசியாக நம்ம சொல்லும் பொழுது, அந்த ஒரு மனதிலே ஒரு சற்று மந்தத்தனத்தை ஏற்படுத்துகிறார் என்பது அந்த 3ஆம் பார்வையின் ரீதியாக உங்களுடைய ராசியவே பார்க்கும்போது உங்களுடைய மனம் சற்று சோம்பலாக இருக்கும், மந்தத்தனத்திலேயே இருக்கும் என்பது ஒரு கருத்தாக. ஒரு 20% கெடுதல் என்னென்னா, உங்களையே சோம்பேறியாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு 2.5 வருட காலங்களுக்கு நிகழும். ஆனால் அதை யார் வந்து எந்த ரிஷபராசி நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சோம்பலை முறித்து, அவரே தான் உங்களுக்கு சோம்பலையும் ஏற்படுத்துகிறார். ஆனால் அவரே தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கவும் காத்திருக்காரு. நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு கையில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் நான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறேன்னு காத்துட்ருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு உங்களை என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களை மந்தத்தனப்படுத்தி உங்களை எந்திரிக்க விடாமல் அவரே உங்களை மனதை வந்து கட்டுப்படுத்தி படுக்க வைத்திருப்பார். எந்த ஒரு மனிதன் தான் அவர் கொடுக்கக்கூடிய சோம்பலிலிருந்து வெளியே வந்து நீங்கள் அந்த முயற்சி படிகளிலே நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அவங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறது. அப்போ என்னென்னா சிம்பிளான ஒரே டேக்லைன் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன வேணும்னா, சுறுசுறுப்பு தேவை, மந்தத்தனத்தை நீங்கள் களைய வேண்டும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மந்தத்தனத்தை களையும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே வந்து கைகூடி வருகிறது. ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது அவருடைய 7ஆம் பார்வையாக அவர் விழுகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த பார்வை விழுகிறது. ஸோ அந்த 5ஆம் இடம்னா என்ன சார், பூர்வ புண்ணிய ஜென்ம ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என்று கூட அது கூறப்படுகிறது. அப்போ பூர்வ புண்ணியம் என்னன்னா, பூர்வ புண்ணியத்திலே, அதாவது உங்களுடைய மூதாதையர் குலதெய்வம் இந்த மாதிரியான உங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகள், இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்படின்னா அது சார்ந்த அந்த 5ஆம் இட பொருட்களை சார்ந்த விஷயங்களிலே 80% நல்லது கொடுக்குறாரு. என்ன மாதிரி சார், அப்போ பூர்வ புண்ணியம் ஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு சொத்து இருக்கலாம், பழைய சொத்து, உங்கள் தாத்தாவோடைய சொத்து, ஏதோ ரொம்ப நாளாக அது பங்கு பிரிக்காமல் பிரச்சனையில் இருந்தது. இதெல்லாம் இங்கே அங்கே உங்கள் 5ஆம் இடத்துல உங்களுக்கு விழுகக்கூடிய அந்த சனியினுடைய 7ஆம் பார்வையால் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி அடையலாம். உங்களுக்கு எதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையில் இருந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அல்லது உங்களுடைய தந்தை வழி பாட்டன் வழி உறவுகளில் இருந்த விரிசல்கள் சற்று கைகூடி வரலாம். அதே நேரம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள் இவர்களுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருந்தாங்க, பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கலாம் அந்த குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி அவர்களுக்கு நல்ல ஒரு சுப செலவு செய்யலாம். அப்படிங்கிறதெல்லாம் இந்த 5ஆம் இட காரகத்தின் ரீதியாக உங்களுக்கு ஒரு யோகராக வரங்காட்டி நல்ல பலன்களை செய்வார் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு 20% நம்ம வந்து அதில் ஒரு கெடுபலன் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 5ஆம் இட ரீதியாக உங்களுக்கு என்ன கெடுதல் வரப்போகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் நல்லா நோட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து இயற்கையாக உங்களுக்கு சனியானவர் அவர் திசை நடந்த அந்த கோல்சாரத்தில் அமையும் போது என்ன நடக்குதுங்கிற சொல்லிட்டோம். ப்ளஸ் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கும்பொழுது 3ஆம் பார்வையில் என்ன நடக்குங்கிறத சொல்லிவிட்டு இப்போ 5ஆம் பார்வைக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 4 விதமான டாப்பிக்குகளும் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு இதுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிட்டிங்கனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இருக்கலாம். ஸோ இந்த 5ஆம் இட ரீதியாக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன சார் நடக்கும் 20% அப்படின்னா, அதே தான் உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் வந்து சற்று மோசமாக இருந்தால், நல்லா இருக்கிற பூர்வ புண்ணிய சொந்த பந்தங்களுடைய அந்த பங்காளிகள் பாட்டம் பூட்டம் வகையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசலை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்த சொத்தில் திடீர்னு புதுசாக யாராச்சும் உள்ள வந்து அதில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்குள்ள அந்த உங்களுக்கு அந்த சுற்று வித்து பேமெண்ட் கைக்கு வர மாதிரி இருக்கும். அதில் சற்று 2.5 வருட காலங்களுக்கு தடை ஏற்படலாம். அல்லது குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் எல்லாம், அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். இந்த மாதிரி கெடுபலன் அப்படின்னா உங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் வேண்டாம். அது எந்த ரீதியாங்கிறது அந்த காரகத்தின் ரீதியாக ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வரும். உங்களுக்கு ஒன்றா சொத்து விஷயமான ஏதாவது ஒரு நெருக்கடிகள் உருவானா, இல்லை குழந்தைகள் உங்களுக்கு குழந்தைகள் அதுக்கு முன்னாடி வீட்டில் யாராவது பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான கோளாறுகளை ஏற்படுத்தி உங்களை மன நிம்மதி இழப்புக்கு செய்வார். இது வந்து ஒரு 20% நீங்கள் வந்து பொதுவாக பயப்பட வேண்டியதில் ரிஷபராசி நண்பர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு யோகா வரங்காட்டி
80% உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்து வருவார்கள். நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதே நேரம் கெட்டது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த ராசி நண்பர்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த சனி அனைத்து நீங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் தான் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் வாழ்க்கையை நம்ம ஸ்மூத்தாக வழிநடத்த முடியுங்கிற ஒரு கருத்தில் அதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ளஸ் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது கம்பல்சரி எல்லாருமே அதை வந்து நடப்பதை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்மெல்லாம் கடவுள்கிட்ட சரணாகதி அடைய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அடுத்தது அவருடைய 10ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு தனுசு. ஸோ அந்த தனுசு வந்து ஒரு குருவினுடைய வீடாக இருக்கின்றது. பொதுவாக அந்த 8ஆம் இடம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு விபத்து, கண்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த 8ஆம் பாவம் அமைகிறது. அப்போ அந்த 8ஆம் பாவத்தில் நல்ல விஷயமா என்ன சார் இருக்குது? திடீர் அதிர்ஷ்டம். நல்ல பாயிண்ட்டுகளை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி போட்டு போய் நீங்களே மறந்துருப்பீங்க. 20,000 ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வராரு, ஒருத்தர் 2 நாள் கழிச்சு சார் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நான் அந்த ஏரியாவில் இருந்தோம், அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான் சொன்னாங்க, நான் கேட்டு வந்தேன் சார், இப்போ அந்த ஏரியாவில் வந்து சென்ட் இப்போ 9 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு, நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன் சார், நீங்கள் எமர்ஜென்சியாக வேணும், நீங்கள் அந்த இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது திடீர்னு நீங்கள் எனக்கு பாருங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு நிலம் இப்பொழுது உங்களுக்கு அந்த 5 சென்ட் நீங்கள் 10 லட்சம் உங்களுக்கு 50 லட்ச ரூபா திடீர்னு கிடைக்கிறதுக்கு காத்திருக்கலாம். அப்போ இது ஒரு பெரிய தொகை. இது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தில் நினைக்க வருது. ஏன்னா நீங்கள் அதை நினைக்கவே இல்லை. திடீர்னு வந்து அது உங்களுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு ஆஃபர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கையில் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கி வேறு ஏதோ ஒன்று முதலீடு செய்யலாம். அது வந்து நீங்கள் நல்ல முதலீடாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் திடீர் அதிர்ஷ்டத்துக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். இது இன்னொரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி. இந்த மாதிரி லாட்ரி, இந்த சூதாட்டங்கள் இதில் எல்லாம் செயல்படக்கூடியவங்க ஏதோ ஒரு நேரம் இந்த லாட்ரியில் பரிசடிக்கலாம். இல்லை சூதாட்டத்தில் ரெகுலராக இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் சூதாட்டமே ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ரிஷபராசி நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சூதாட்டத்திலையும் கூட வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸோ அந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த 8ஆம் இட ரீதியாக கெட்ட விஷயம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒரே பாயிண்ட், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வண்டி வாகனங்களிலே வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த 8ஆம் இட ரீதியான ஒரு 20% நெகட்டிவ் அப்படிங்கிறது. விபத்து, கண்டம் அப்படிங்கிறதுக்கு 20% நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விபத்து, கண்டம் எங்கே நடக்கிறதோ மேக்சிமம் விபத்து வண்டி வாகனங்களிலே பிரயாணிக்கும் பொழுது நடக்கின்றது. ஸோ அப்போ அந்த 2.5 வருட காலங்களுக்கு மேக்சிமம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 20% நாம் வந்து ஒரு கவனத்துடன் இருக்கும் பொழுது அந்த ஒரு நமக்கு நடக்க இருக்கின்ற அந்த 20% கெடுபலன்களை கூட நாம் குறைத்து கொள்ளலாம். ஒரு கண்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க. போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு சயனமான மாதிரி ஏதாவது வண்டியில் வந்து ஒருத்தங்க இடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு கண்டம் தான். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு இடிச்சுன்னா நம்மளுக்கு வந்து மனசு ஸ்லோவாக ஐயோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்பணுமே, இப்படி நமக்கு ஒரு கெட்ட சகனமாக ஆயிடுச்சு, அபசகனமாக ஆயிடுச்சுன்னு நினைக்க தோன்றதும் அந்த 8ஆம் இடம் தான். உங்களை வந்து அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லோ பண்ணுறாருன்னு அர்த்தம் ஆண்டவன். அது வந்து நீங்கள் அதை அந்த பொறுமையாக நீங்கள் அதை கையாள வேண்டும். அதாவது நமக்கு அந்த கெடுபலன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல் அதை நீங்கள் பொறுமையாக கையாளும் பொழுது அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம பொதுவாக இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த நடக்க இருக்கிற இந்த சனியினுடைய டிரான்சிட் இந்த 2.5 வருட காலம் சிறப்பான ஒரு காலம். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2ஆம் வாய்ப்பு என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையில் கிடைச்சிருக்க செகண்ட் சான்ஸ். யாரெல்லாம் 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே 40 வயதுக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்களுக்கு இது செகண்ட் சான்ஸ். நல்ல ஒரு யோகம் அடிக்க காத்திருக்கின்றது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் முயற்சியாகவே வைத்திருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 10 முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 8வது முயற்சியில் 9வது முயற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிபலனை தூக்கி கொடுக்க சனி பகவானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ மேலும் நம்மளுடைய காணொலி நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நண்பர்கள், உறவினர் அனைவருக்குமே நீங்கள் இந்த காணொலியை பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அடுத்தவங்களுக்கு தெரிவிங்க. மேலும் இன்னும் பல காணொலிகளை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.